மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் ஆரிகாமி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஈஸியாக ஒரு ஜோக்கர் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் தான் வேணும். நான் ரெக்டாங்கிள் பேப்பராக வச்சுருக்கேன், அதை ஸ்கொயர் பேப்பராக பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்கொயர் பேப்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்கொயர் பேப்பரை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சிம்பிளாக இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பாட்டாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் கொஞ்சமாக பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபோல்டிங் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு வந்து அந்த மாதிரியும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம ட்ரா பண்ணி ஒரு சிம்பிளாக நார்மலாக இருக்கிற ஜோக்கர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து ஐஸும் நோஸும் வரைஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு சிம்பிளான ஒரு ஜோக்கர் கிடச்சிருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜோக்கருக்கு 2 கண், மூக்கு, ஐப்ரோஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மவுத்து வந்து உங்கள்கிட்ட ரெட் கலரில் ஏதாவது கலர் பேப்பர் இருந்தாலும் சரி, ரெட் ஸ்கெட்ச் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ மவுத் போட்டுக்கலாம். நார்மலாக எங்களுக்கு ஸ்கூலுக்கு போதும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் ஜோக்கரோடையே முடிச்சுக்கலாம். அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேட்டர்ன்ஸ் கட் பண்ணி ஓட்டிக்கலாம். எங்கிட்ட இந்த மாதிரி ரெட் பேப்பர் இருக்குது. ரெட் பேப்பரை எடுத்துக்கிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கர்வ்ஸ் கட் பண்ணிக்கிறேன், வளைவாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வளைவு கட் பண்ணியிருக்கேன். இது 2 பீஸ் வரும். கட் பண்ணோம்னா வளைவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து கீழ் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழ் போர்ஷனில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒரு க்ளவுன் ஜோக்கர் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துகிட்டு எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்குறோம். கீழே ஃபேஸுக்கு ஒரு டெக்கரேஷன் பீஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கும் நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். கலர்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ண வரலைன்னா ஒரு 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். 2 கலர் 3 கலர் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடித்து 4ஆக மடித்து திரும்ப 8ஆக மடிச்சுக்கிட்டேன். 8 பீஸ் கிடைக்கும் நமக்கு. அதுலேருந்து நம்ம ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட்டிங் நம்ம பண்ணுறதுனால இது வந்து ஆரிகாமியோட சேராது. இதெல்லாம் கிரிகாமி ஒர்க்குன்னு சொல்லுவோம். கிரிகாமி ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நம்ம இந்த சர்க்கிள்ஸை டெக்கரேட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்ன கலர் பேப்பர்ஸ் என்ன கலர்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி
டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்டே எக்ஸ்ட்ரா இன்னும் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதை மேலே கீழே எல்லா போர்ஷன்லேயும் ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம். ஒரு ஜோக்கர் எப்படி கட் பண்ணி ஒட்டுறதுங்கிறத பார்த்தோம். சர்க்கிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ₹1 காயின் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிட்டு கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அழகான சர்க்கிள்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்கொயர் பேப்பர் வந்து நான் ஃபோல்டிங் சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த கர்வ்ஸ் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக கர்வ்ஸ் வேணுங்கிறதுல வளைவாக இருந்துட்டாக்கா போதும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோக்கர்ஸ் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ட்ரை பண்ணலாம். நம்ம டிஃப்ரெண்ட் ஜோக்கர்ஸ் பண்ணலாம். அதில் வந்து இந்த ஜோக்கரை வந்து ஃபோல்ட் பண்ணி கூட பண்ணலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கேப் இந்த மாதிரி வரும். இந்த இதுக்கு வந்து இன்னொரு ரெட் கலர் பேப்பர் ஒட்டிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இன்னொரு சிம்பிள் ஜோக்கர் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கீழ் போர்ஷன் ஒன்று மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. இதுக்கு வந்து நம்ம ஐஸ் நோஸ் ட்ரா பண்ணுறோம். நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் க்ளூ போட்டு சர்க்கிள்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்பிளாக ஒரு ஜோக்கர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் எந்தெந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ, இப்போ ஒரு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் பேஸ்ட் பண்ணணுமோ இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும். இல்லை ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி மாஸ்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் டெக்கரேஷனாக பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பெரிய ஜோக்கரும் நம்ம பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இன்றைக்கி ஜோக்கர் க்ளவுன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.